ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது உடுப்பி ரசம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. துவரம் பருப்பு வேக வச்சது 1 கப், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு, மிளகா வந்து நான் ஒரு 12 எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி 1, தனியா கொத்தமல்லி சீட்ஸ் வந்து 1/4 கப், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உடுப்பி ரசத்துக்கு எப்படி அந்த பொடியை அரைக்கிறது அப்படின்னு சொல்லிடலேன். தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன், கால் கப் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இந்த அளவுக்கு 12 மிளகாய். இந்த மிளகாய் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடுப்பி ரசத்துக்கு. இதோட கருவேப்பிலை, எனக்கு வந்து ஃப்ரெஷ் இல்லைன்னா நான் வந்து ட்ரையாக இருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கிடச்சிதுன்னா ஃப்ரெஷ் சேர்த்துக்கோங்க. இது ஆறுனோனையும் பொடி பண்ணிக்கலாம். தக்காளி இதோட கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். பிடிச்சவங்க இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வெந்தோனையும் புளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் தக்காளி வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சின்ன நெல்லிக்காய் அளவு வச்சுருந்த புளி, ½ டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இது நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். இப்போ உடுப்பி ரசத்துக்கு அடைச்ச பொடிக்கு வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பவுட்ரு பெருங்காயங்களும் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் வந்தால் வறுக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு, நம்ம சேர்த்து வச்சுருக்க 1 கப்பு வேக வச்ச பருப்பு, வெல்லம் வந்து ஒரு சின்ன அளவு 1 கட்டி. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க 1 கப். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சோனையும் நம்ம அந்த பொடி சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச பொடி இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, தாளிக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு ½ டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ½ டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம அதிலேயே போட்டிருந்தாலும் தாளிக்கும் போது போட்டால் தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஒரு வரமிளகாய், சுவையான டேஸ்டியான உடுப்பி ரசம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டிலே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.